பார்த்தீங்கன்னா எப்பயும் என் ஒய்ஃப் இப்படி தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பா. சும்மா தலையை சொரியாது, ஒன்னும் பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்குது. சொரிஞ்சிட்டு இருக்கையில ஒரு நாள் வீட்டில் மொட்டை மாடிக்கு பக்கத்தில் உட்கார வச்சு பேன் பார்த்துட்டு இருந்தேன். பேன் பார்த்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, மேல உட்காந்துட்டு இப்படி பேன் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. என்ன அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல. இதை சொல்றதுக்கு நீ யாருமா? என் பொண்டாட்டிக்கு தானே பேன் பாக்குறேன். நான் என்ன உன்னையவா பார்க்க சொன்னேன்? ஏய் என்ன நக்கலா? இப்ப என் பொண்டாட்டிக்கு பேன் பாக்குறதுல உனக்கு பொறாமமா? 2 பேருக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு. பயங்கரமா வாக்குவாதமே, வீட்டை காலி பண்ணு அப்படின்ட்டான். உள்ள போய் இருக்கிற ஜாமான்ஜத்தை பூரா ஒண்ணு விடாம அள்ளி வெளிய போய் ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்கப்படாது. நீங்க இப்படி சொல்றதுக்காகவே வீம்புக்கு நடுவுல உட்கார வச்சு பேன் பாக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் பேன் பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் எல்லாரும் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தா, ஆனா பேன் பாக்குறதை நிறுத்தல. ஆஹா பயங்கரமான ஆளா இருக்காங்க. தெய்வமே கீழே வா தெய்வமே, எங்கேயோ போயிட்டீங்க தெய்வமே, எங்கேயோ போயிட்டீங்க, எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. பேன் பார்த்தது கூட மாற்று கிடையாது. ஹவுஸ் ஓனர் எது சாம்பா சிங்கா கோட்டை. அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கு. கேட்டுக்கங்க தம்பி, கேட்டுக்கங்க, அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான்.